السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைக்கும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அர்ப்பணித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களைச் சேர்ந்த தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் குறுகிய கால ஒரு வாழ்க்கையை கொடுத்து மனிதனை அனுப்பி இருக்கிறான், படைத்திருக்கிறான். மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் இரண்டு விடயங்களில் ஏதோ ஒன்றில் அகப்படாமல் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஒன்று, ஏதாவது என்னுடைய இந்த தேவை நிறைவேற வேண்டுமே என்ற ஒரு அமைப்பிலே மனிதன் பாடுபட்டுக் கொண்டிருப்பார். ஏதாவது ஒன்றை மையமாக வைத்து
என்னுடைய இந்த தேவை முடிய வேண்டுமே, வீடு இல்லாதவன் ஒரு காணி வாங்க வேண்டுமே என்ற ஆதரவும், காணி இருக்கிறது வீடு கட்டவில்லை வீட்டை கட்டி முடிக்க வேண்டுமே என்ற ஒரு ஏக்கம், வீட்டையும் கட்டி முடித்தான் இருக்கின்ற குமரி பெண்களை ஏதாவது செய்து திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமே என்ற அடுத்த ஒரு ஏக்கம், அதற்கு பிறகு குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கின்ற ஏக்கம், ஒரு கடை இருக்கிறது இது போதாது இது எனக்கு சரி என்னுடைய மகனுக்கு ஒன்று வேண்டுமே அதை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு முடிவு, ஏதாவது ஒரு தேவை, அந்த தேவையை மையமாக வைத்து உலகத்திலே பாடுபட்டுக் கொண்டே இருக்கிறான், அல்லது அவருக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு முசீபத் இல்லாமல் போக வேண்டுமே என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறான். ஏதோ ஒன்று, இரண்டில் ஒன்றில் அகப்படாத மனிதர்கள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே, ஒன்று ஏதோ ஒரு தேவை நிறைவேற வேண்டும், அல்லது ஏற்பட்டிருக்கின்ற ஏதாவது ஒரு முசீபத்து நீங்க வேண்டும். இது மௌத்து வரைக்கும் இந்த இரண்டு பிரச்சனையிலும் ஒவ்வொரு மனிதனும் மாட்டிக்கொண்டுதான் இருக்கிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய அசாவை எடுத்து ஒரு குச்சியை எடுத்து அப்படியே ஒரு சதுர வடிவிலான ஒரு பெட்டியை போடுகிறார், ஒரு பெட்டியை வரைகிறார். வரைந்த பெட்டிக்குள்ளே இருந்து, அதாவது அந்த பெட்டியை தாண்டி ஒரு நீளமான ஒரு கோட்டை நடுவிலே போடுகிறார்கள். பெட்டியை விடவும் தலை கொஞ்சம் உயர்ந்திருக்கக்கூடிய அமைப்பிலே, வெளிப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு கோட்டை போடுகிறார். சஹாபாக்கள் ஆச்சரியம். எழுத படிக்க தெரியாத நபி, எழுத வாசிக்க தெரியாத என்று சொல்வதை விட எழுத வாசிக்க கற்றுக்கொள்ளாத நபி, இவர்கள் எழுதுகிறார்களே, இவர்கள் வரைகிறார்களே, என்ன ஆச்சரியம்! சூழ்ந்து விட்டார்கள் சஹாபாக்கள். அந்த பெட்டியை வரைந்து விட்டு, அந்த பெட்டிக்கு மையமாக ஒரு கோட்டை போட்டுவிட்டு, அந்த கோட்டுடைய நுனிப்பகுதியை பெட்டிக்கு மேலால் நீள அமைப்பிலே எழுதிவிட்டு, அந்த போடப்பட்ட நடுவிலே வரைந்த கோட்டில் இடதும் வலதுமாக குறுக்கே சில கோடுகளை எழுதுகிறார்கள். சொல்லிவிட்டு ஒரு வரத்து புன்னகையை புரிந்துவிட்டு சொல்கிறார்கள், இந்த அடைப்புக்குள் இருக்கின்ற இந்த பெட்டி இருக்கிறதே, இது ஒரு மனிதனுடைய அஜல், ஒரு மனிதனுடைய அவருடைய வாழ்க்கை, அவனுக்கு அளக்கப்பட்ட வாழ்நாள். இந்த பெட்டியை விடவும் நீளமாக இருக்கிறதே, அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற மேலெண்ணங்கள், அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஆசைகள், அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கற்பனைகள், இந்த உலகத்துடைய அனுபவங்களை, உலகத்துடைய ஆபாசங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற மேலெண்ணம், இடையிலே குறுக்கும் நெடுக்குமாக இடையிலே போடப்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், இந்த கோடுகள் இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கின்ற பிரச்சனைகள், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கின்ற பித்னாக்கள். இந்த ஒன்றை ஒரு காலை எடுத்து வைக்கின்ற பொழுது போடப்பட்டிருக்கின்ற ஒரு கோட்டிலே படக்கூடாது என்று அவன் தூக்கி வைத்தால் அடுத்த கோட்டிலே படும், அதிலே படக்கூடாது என்று எடுத்து வைத்தால் அடுத்த கோட்டிலே படும். இப்படி மௌத்து வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை பிரச்சனைகளாலும் பித்னாக்களாலும் சூழப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிதாபம் என்ன தெரியுமா, இந்த மனிதனை பார்த்து மலக்குமார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவனுடைய கற்பனையை பாருங்கள், இவனுடைய மனக்கோட்டையை பாருங்கள், இவனுடைய அஜல் இன்னும் ஒரு வருடத்திலே முடிய இருக்கிறது, இவன் போடுகின்ற திட்டம் 100 வருடத்திற்கு இருக்கிறது. இவனை பார்த்து மலக்குமார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகம் குறுகிய கால வாழ்க்கை. 2 வாரத்திற்கு முன்னால் இதே மாதிரி ஒரு ஜும்மாவுடைய நாளில் ஒரு சகோதரர் மஸ்ஜிதுக்கு போனார். விசேஷம் என்னவென்றால், கொஞ்சம் நோயாளி, சுகர் இருக்கிறது, கொலஸ்ட்ரால் இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது. எனவே வீட்டிலே சாப்பிடுகின்ற பொழுது இவரே விரும்பினாலும், எங்கள் வீட்டு பெண்களுடைய ஒரு பழக்கம், நோயாளிக்கு கூடாத சாப்பாடு ருசியாக இருந்தாலும் அதை அவர் ரசனையோடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டை கொடுக்க மாட்டார்கள். வீட்டிலே இவருக்கு கொடுப்பது சிவப்பரிசி, இனிப்பு பதார்த்தங்கள் கொடுப்பது குறைவு. அதைவிட ஆச்சரியம், அன்றைய ஜும்மாவுடைய தினம் அவர் பிறந்த தினம் என்ற காரணத்தினால் வீடுகளில் வகை வகையான சாப்பாடுகளை செய்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு மாத்திரம்தானே சாப்பாடு சாப்பிட்டு விட்டு போகட்டும், ருசித்து சாப்பிடட்டும், ரசித்து சாப்பிடட்டும் என்ற ஒரு நோக்கத்தில் விதம் விதமான வகை வகையான சாப்பாடுகளை செய்து வைத்து வீட்டுக்காரர் வரும் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்கு ஒரு கூட்டம் வருகிறது, அல்லோல கல்லோலப்படுகிறது, தூக்கிக் கொண்டு வருகிறார்கள். பார்த்தால் எந்த மனிதனுக்காக வேண்டி சமைக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிடாமல் அவருடைய வருகையை எதிர்பார்த்து மனைவியும் மக்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜனாதா வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறது. ஜும்மாவுடைய சுன்னத்தை தொழுதுவிட்டு அதே மஸ்ஜிதுக்குள்ளே மௌத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மாத்தளையிலே நடந்த சம்பவம்.
கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன்? இதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய திட்டமும் அவனுடைய மனக்கோட்டையும் அவனுடைய கற்பனையும் அஜலை விட நீளமாக இருக்கிறது. ஆனால் அஜல் அவனுடைய செருப்பை விட அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறது, பிடரி நரம்பை விட அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இதை பார்த்து இது போன்ற திட்டங்களை தீட்டுகின்ற மனிதர்களை பார்த்து வானவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிசயப்படுகிறார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, திடீர் மௌத்துகள் அதிகரிப்பதே கியாமத்துடைய நாளைக்கு ஒரு அறிகுறி. திடீர் விபத்துகள், திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பேசுகின்ற நான், கேட்கின்ற நீங்கள், திடீர் திடீர் என்று மௌத்தாகிறார்கள், திடீர் திடீர் என்று மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியப்படுகிறோம், அதை நம்பி இருக்கிறோம். திடீர் மௌத்து வருவது சகஜம், அதை பற்றி பேசி இருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ ஜனாதாக்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும், அப்படியான ஒரு மௌத்து எனக்கு வராது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அப்படியான ஒரு மௌத்து எனக்கு வராது. அவள் மரணிக்கலாம், அவள் மரணிக்கலாம், ஆனால் நான் மௌத்தாக மாட்டேன் என்ற ஒரு மோசமான எண்ணத்தை ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்திலே விதைத்திருக்கிறான் என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை நீங்கள் பொய்ப்பிக்க நாடினால் ஒரு ஹதீஸை உங்களுக்கு முன்னால் சொல்லுகிறேன். உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், இந்த ஹதீஸுக்கு கட்டுப்பட்டவனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு உண்மையான மூமினாக இருந்தால் 2 இரவுகள் அவனுடைய வசியத்தை எழுதி தலைமாட்டிலே வைத்துக் கொள்ளாமல் தூங்க மாட்டான் என்றார்கள். ஒரு நாள் ஏதோ தப்பித்தவறி போய்விட்டது, பிரச்சனை இல்லை. 2 நாள் எழுதி வைக்க முடியவில்லை, மறந்து விட்டான், பிரச்சனை கிடையாது. ஆனால் 3வது நாள் எழுதாமல் தூங்கினால் அவன் உண்மையான மூமின் அல்ல என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு மௌத்தை எதிர்பார்க்க வேண்டும். வசியத் என்றால் என்ன? என்னுடைய சொத்துகள் எங்கெங்கே இருக்கிறது, அதிலே யார் யாருக்கு பங்கு இருக்கிறது, நான் யார் யாருக்கு கடன் கொடுக்க இருக்கிறேன், எவ்வளவு கொடுக்க இருக்கிறேன், யார் யாருடைய அமானிதம் என் தலையிலே இருக்கிறது, எனக்கு யார் யார் தர இருக்கிறார்கள், என்னுடைய சொத்துகள் எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும், என்னுடைய வீடு எது வக்ஃப் செய்யப்பட வேண்டும், என்னுடைய ஜனாதாவை யார் தொழுகை நடத்த வேண்டும், என்னுடைய நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாதாவோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற ஒட்டுமொத்தமான சமாச்சாரமும் சங்கதியும் எழுதி வைக்கப்பட்டு தலையணைக்கு கீழே வைக்காமல் ஒரு உண்மையான மூமின் 2 நாட்களுக்கு மேல் தூங்க செல்லக்கூடாது, தூங்க செல்ல மாட்டான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை பேர் இருக்கிறோம்? எவ்வளவு லட்சக்கணக்கு கடன் எடுத்திருக்கிறோம், எத்தனை கோடிக்கணக்கு கடன் எடுத்திருக்கிறோம். அந்த கடனை திடீரென்று நான் மரணித்தால் அதை அடைப்பதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம்? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உள்ளத்தில் கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திடீர் மௌத்து வரும், யாருக்கும் வருமானால் எனக்கு வராது என்பதில் யாரும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்த வருகிறேன். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மோசமான வாழ்க்கை. மனைவியோடு அதிகமான பாசம் வைத்திருக்கிறோமா? திடீரென்று அந்த மனைவி எங்களை விட்டு பிரிந்து விடுவாள். குழந்தைகளோடு அதிகம் நேசம் வைக்கிறோமா? திடீரென்று அந்த குழந்தை எங்களை விட்டு பிரிந்துவிடும். தப்பித்தவறி எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய குழந்தைகள் பக்கத்திலே கணவன் இல்லாமல், பக்கத்திலே தந்தை இல்லாமல் தூங்க மாட்டார்கள் என்ற ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறார்களா? இது எங்களுடைய இந்த உடம்பிலே ஊசலாடுகின்ற ரூஹி உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான், உடலோடு இருக்கும் வரைக்கும் தான். தப்பித்தவறி மரணித்தால் ஜனாதாவை வைத்து என்ன பண்ணுவார்கள்? கூச்சலிடுவார்கள், கத்துவார்கள், கதறுவார்கள். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கத்துபவர்களையும் தலையை விரித்து போட்டுக்கொண்டு அழக்கூடியவர்களையும் ஒப்பாரி வைத்து ஓலமிடக்கூடியவர்களையும் பார்த்து சும்மா சொல்லி பாருங்கள், பார்ப்போம். அப்படி என்றால் ஜனாதாவை இன்னும் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு எங்களுக்கு அழைப்பு தாருங்கள், நாங்கள் வந்து அடக்கம் செய்கிறோம். அல்லது இவ்வளவு காலம் இந்த அன்பான கணவனோடு ஒரே கட்டிலில் ஒரே படுக்கையில் நீங்கள் உறங்கி ஆழ்ந்த சந்தோஷத்தோடு இருந்தீர்கள், இன்றோடு இவர் மன்னரைக்கு போக போகிறார். எனவே இன்னும் ஒரே ஒரு இரவு சந்தோஷமாக, உல்லாசமாக, ஒய்யாரமாக இந்த கணவனோடு நீங்கள் ஒரு இரவை கழித்துவிட்டு நாளைக்கு ஜனாதாவை அடக்குவோம் என்று சொல்லி பாருங்கள். நினைத்தும் பார்க்க மாட்டார்கள். அப்ப பிறகு ஏன் அழுவீர்கள்? அது சும்மா அழுதோம். ஜனாதாவை கொண்டு போருங்கள், சட்டத்தனிய மையத்தோடு நான் இரவை கழிப்பதா? இதுதான் உலகத்திலே உள்ள மனைவியுடைய பாசமும், இதுதான் உலகத்திலே உள்ள பிள்ளைகளுடைய பாசமும். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இன்னும் சொல்ல போனால் நாம் உடுத்த உடுப்புகள் இருக்கிறதே, நாம் அணிந்த சாரம், நாம் போட்ட ஷர்ட், நாம் அணிந்த ஜுப்பா, நாம் அணிந்த பாதணிகளை கூட வீட்டிலே வைத்தால் எங்கள் ஞாபகம் வரும் என்பதற்காக வேண்டி பங்கிட்டு பிரித்து கொடுத்து விடுவார்கள். மறக்க வேண்டும்.
ஞாபகம் கூட வரக்கூடாது. இது உலகத்துடைய